அல்லது அரசாங்கத்துக்கு ஏதாவது இதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தால் சிபிஐ போலான்னு சொல்லலாம். அது ஈரோட்டில் தனியாக இருந்த முதியவர்களை மர்ம நபர்கள் கொலை செய்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளதற்கு அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்துள்ளார். இதில் அரசாங்கம் ஏதாச்சும் இதில் கவனக்குறைவாக இருந்தால் அல்லது அரசாங்கத்துக்கு ஏதாவது இதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தால் சிபிஐ போலான்னு சொல்லலாம். அது நாங்க அதுல என்ன உபகரணங்கள் இருக்கு, இதற்குன்னு பயிற்சி பெற்ற காவல்துறை அதிகாரிகள் அதுல இருக்காங்க. இப்போ நம்ம போலீஸ் முழு நேரம் இதே பணியில் ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அதனால சீக்கிரம் பிடிச்சிருவாங்க. அதோட ஒப்படைக்கிறதுல தயக்கம் வேணாம் இல்ல. அப்ப அதாவது நம்முடைய காவல்துறை மிக வலுவானதாக மிக திறமை வாய்ந்ததாக இருந்திருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது கூட அதை முதலமைச்சர் அவர்களே கூட வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் கண்டிப்பாக நம்முடைய காவல்துறையை அதை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதை முழு நம்பிக்கையோடு நாங்கள் சொல்லுகிறோம். அவசியம் ஏற்படுகிற பொழுது அதை பற்றி மேலே யோசிப்பார்கள். விசாரணையில் நான் தான் சொன்னேன், 10 டீம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடம் இல்லை, இங்கிருந்து 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடந்திருந்த சம்பவங்கள் திருப்பூர் மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில், பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில் குற்றம் செய்து பதிவானது, குற்றத்தில் தண்டனை பெற்று உள்ளே போனவங்க, இதை எல்லா பேக்ரவுண்டையும் அவங்க விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையில் என்ன போயிருக்கு, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட எல்லையை மட்டும் அவங்க சொல்ல முடியாது. சொன்னால் அந்த விசாரணைக்கே ஒரு தடை வரும், அந்த விசாரணையை வீக் ஆகிடும். அதனால் அதை நாங்களே கேட்கறதில்ல. எங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் விரைவாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.